ஆ எப்பொருள் எப்பொருள் யார் யாருக்கு கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதாய். அதாவது இந்த உண்ணா நோன்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது அர்னால்ட் எக்ரிஃபர்ட் ஃபாஸ்டிங் பார்ட் 2 அப்படிங்கிற இடத்த சொல்றார். ஃபோக்கஸ்லெஸ் கேட்டகரி விஷயத்துல அந்த உண்ணா நோன்பை பற்றி பல இடத்துல சொல்றார். ஃபாஸ்டிங் உங்களது சத்தம் அதிகமா இருக்கு, கொஞ்சம் குறைச்சிங்க. பன்னீர்செல்வம் உங்க சத்தத்தை குறைச்சிக்கங்க. அதாவது இந்த நோன்பு அப்படிங்கிறது தூய்மை தான், வேற ஒன்றும் இல்லை. தூய்மை. நாம தொடர்ந்து தூய்மை செய்யல, அது விட்டு விட்டு தூய்மை செய்யலாம். அதற்கு மன வலிமை வேண்டும். தொடர்ந்து தூய்மை செய்வதற்கும் விட்டு விட்டு செய்வதற்கும் மன வலிமை வேண்டும். முதல்ல இயற்கை சட்டத்தை புரிந்திருக்க வேண்டும். ஏன்னா இந்த கோடிக்கணக்கான ஆண்டுகள் உடம்பு வளர்ந்துட்டு வருது. உடம்பு கோடிக்கணக்கான ஆண்டுகளா வாழ்ந்துட்டு வளர்ந்துட்டு வருது. அதனால இயற்கை சட்டத்தை தெரியாம தான் தன்றித்தனமா போனோம்னா அது வந்து தோட்டத்துல இயற்கை சட்டத்தை புரியாமல் யாரும். வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம். பேர் என்ன? காதர் மைதீனா? காதர் மொஹைதீனா? மணிவர்மன். ஓ ஓ இது வேற மாதிரி வருது. அது வேற ஒரு மெயில் ஐடில ஊர் பேர்ல மணிவர்மன். எப்படி உடம்புல எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை எதை குறைஞ்சிருக்கு? என்ன பிரச்சனை, என்ன சிக்கல்றத கொஞ்சம் குறைஞ்சிருக்கு? எனக்கு வெயிட் லாஸ் முன்னாடி இது பண்ணிருக்கேங்க. நேற்று முந்தானத்தை வந்துட்டு போனீங்களா? நேற்று முந்தானால? பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. விட்டு விட்டு செய்யுங்க, அந்த தைரியம் வரணும். சரி, இப்போ அந்த எந்த அளவுக்கு வேஸ்ட் இஸ் இந்த சர்க்குலேஷன், எந்த அளவுக்கு இந்த வேஸ்ட், அதாவது இந்த சிறுநீரகம் கெட்டு போனவங்க பத்தி ரொம்ப பயந்துட்டு கிடப்பாங்க. புற்றுநோயை விட மோசமானது சிறுநீரகம். இந்த சிறுநீரகம் கெட்டு போறவங்க, அது சாதாரண உணவு சாப்பிட்றவங்களுக்கு சிறுநீரகம் கெட்டு போயிடும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள எந்த கிருமிகள் இல்லாமல், அதாவது வெள்ளைக்காரன் பயப்படுறது பார்த்தீங்கன்னா, வெள்ளைக்காரனுடைய அடிமட்டத்தனம், அந்த அடிமுட்டாள்தனம் கேட்டிங்கன்னா, வெளியே இருந்து கிருமி வருது, வெளியே இருந்து கிருமி வருது, கிருமிக்கு நீக்கம், கிருமி நீக்கம், கிருமி நீக்கம், எதை பாட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் உள்ளே கெட்டு அழுகி போகிறது, ஜீரண நீரை அமைதிப்படுத்துவது, ஜீரண நீரை சாந்தப்படுத்துவது, பசியை கட்டுப்படுத்துவது அப்படிங்கிறது கொஞ்சம் கூட அறிவு இல்லாமல் இருக்கான். விண்வெளி வரைக்கும் போயிட்டு வர்றாங்க. ரஷ்யாக்கார முதல்ல விண்வெளிக்கு போனான், அதுக்கப்புறம் அமெரிக்காக்கார விண்வெளிக்கு போனான், கடைசியில் ஐரோப்பிய நாடுகள், ஜெர்மனி போன்ற நாடுகள், ஜெர்மனி நாடுகள், ஐரோப்பிய நாடுகள், ஜப்பான் நாடுகள், பெரிய பெரிய பிரான்ஸ், இதெல்லாம் சேர்ந்து தான் கூட்டாக சேர்ந்து விண்வெளியில் வீடு கட்டி வாழ்ந்தாங்க. எல்லாம் சரிடா, ஒருத்தன் கூட பசியை பற்றி யோசிக்கவே இல்லை. ஒரு காட்டு பிராண்டிகள். சரியா? பசி எவ்வளோ ஒரு பல கோடியாண்டு இருக்கிற பிரச்சனை, ருசியும் பல கோடியாண்டு இருக்கிற பிரச்சனை, அதெல்லாம் விட்டு போட்டு நாகரிகத்தில் முன்னேறிட்டாங்க. பசிங்கிறது பல கோடியாண்டு இருக்கிற பிரச்சனை, ருசியும் பல கோடியாண்டு இருக்கிற பிரச்சனை, அதை தீர்க்கறதுக்கு என்ன வழின்னு தெரியாம பரிணாம அறிவியல் அடிப்படை இப்போ வந்து எந்த ஆராய்ச்சி வரணும், பரிணாம அறிவியல் ஆராய்ச்சி பண்றாங்க. ஒரு மனிதன் போய் மேலே வாழ முடியும்னா விதை போட்டு பார்க்குறீங்க. ஒரு மனிதன் விண்வெளியில் வாழ முடியும்னா செடிகளை கொண்டு வச்சு விதை பார்க்குறீங்க. ஒரு மனிதன் வாழ முடியும்னா ஒரு ஏதாவது கிருமிகளை ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறீங்க. ஏன் இன்னும் அதை போய் தொத்திட்டு இருக்கிறீங்க? அப்படின்னா உனக்கு பரிணாம அறிவியலும் புரிய மாட்டேங்குது, நாகரிகமும் புரிய மாட்டேங்குது. சும்மா நாகரிகத்தில் முன்னேறி என்ன பண்ண போறீங்க? எந்த முன்னேற்றம் இல்லாம நாகரிகத்தை பற்றி முன்னேறது, அதை கண்டுபிடிச்சிட்டா இதை முதல்ல பசிங்கிறது பல கோடியாண்டு இருக்கிற சாதாரண பிரச்சனை. அதை தீர்க்க முடியாம என்னென்னமோ கண்டுபிடிச்சிருக்க, எதற்கும் பயன்படாது. இப்போ வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்ச 98 கருவிகள் எதற்கும் பயன்படாது. என்ன ஒண்ணு இந்த டெவலப் பண்றானுங்க எல்லாரும் சேர்ந்து, இந்த
ஆண்ட்ராய்டு ஃபோனை மட்டும் டெவலப் பண்ணியிருக்கானுங்க. அதில் தான் நாம் வந்து வேற எதுவும் பிரயோஜனம் இல்லை. எல்லாம் அழிவுக்கு நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அவன் கண்டுபிடிச்சி எல்லாமே அழிவு நோக்கி போயிட்டு இருக்கு. மாற்று எரிபொருளை கண்டுபிடிக்காம இன்னும் தெரிஞ்சிட்டு இருக்காங்க. மாற்று எரிபொருள் இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. எல்லாம் மாற்று பேட்டரி கண்டுபிடிச்சிருக்கானுங்க தவிர பேட்டரி இருக்கிறனால உலகம் முன்னேற, பேட்டரி வண்டி இருக்கிறனால நாடு முன்னேறாது, உலகம் முன்னேற. இல்லை, எலக்ட்ரானிக் எப்போ பெருகுதோ, எலக்ட்ரானிக்ஸ் தேவையில்லாமல் எப்போ பெருகுதோ அது படுபயங்கரமான ஆபத்தானது. இ வேஸ்ட். அதனால அதுக்கு ஒரே வழி ஈர்ப்பு விசையிலிருந்து மின்சாரம் இருக்கிறது. அது அடிப்படையில் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வெங்கடேசன் புத்தகத்தை பார்த்தா தெரியும். ஏற்கனவே இப்போ இந்தியாவில் வந்து ஒருத்தர் பெரிய பாலா பாஸ்கர் பெரிய சயின்டிஸ்ட் இருந்தார். அவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஈர்ப்பு விசையிலிருந்து மின்சாரம் எடுக்கிறது வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. பார்த்தா பிபிசியில் கூட வந்தது 2 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த லிங்க் இருக்குது பாருங்க. அது மெக்கானிக்கல் பேட்டரின்னு போடுங்க. மெக்கானிக்கல் பேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திரா மெக்கானிக்கல் பேட்டரின்னு போட்டு வந்துடும். அங்கே பாலா பாஸ்கர் ஆந்திரா மெக்கானிக்கல் பேட்டரின்னு போட்டு வந்துடும். அது போட்டீங்கன்னா எல்லாம் ஓடிட்டு இருக்கு. அது போக தண்ணீரை வந்து எப்படி எடுத்துக்கலாம், தண்ணீரை வந்து எரிபொருளை கொண்டு வரலான்னு கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கு பேசிக் நான் ஒன்று கண்டுபிடிச்சேன். நான் என் பொண்ணும் சேர்ந்து பேசிக்கில் ஒன்று கண்டுபிடிச்சேன். தண்ணீர் எரிபொருளாக கொண்டு வர முடியும்னு கண்டுபிடிச்சேன். அப்போ இது வந்து ரொம்ப இது இந்தியர்கள் கண்டுபிடிச்சது தான். இந்த முட்டாள்களுக்கு, இந்த அமெரிக்க முட்டாள்களுக்கும் பிரிட்டிஷ் முட்டாள்களுக்கு, இந்த மடையனுக்கு தெரியாது. இதை இன்னும் வந்து நம்ம வந்து அது பெரிய வளர்ச்சி கொண்டுட்டு போகணும். அப்போ நமக்கான கருவியை நாமளே கண்டுபிடிக்கணும். எப்படி சைனாக்காரன் என்ன பண்ணுறான்னா, தனக்கான விண்வெளி தானே கட்டமைக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ விண்வெளிக்கு போய் சோதனையெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன். தனிப்பட்ட முறையில் சாதாரண ஆள் கிடையாது. சைனாக்காரன் வந்து எல்லாத்துக்கும் வரல விட்டாட்டுறவன். போட்டி அமெரிக்காக்காரன் சரி போட்டி. நேற்று மட்டும் அமெரிக்காக்காரன் சைனாவே வேணாலும் எதிர்க்கவே முடியாது. ஏன்னா இவன் உலகத்திரிடம் யாரு, அமெரிக்கா மாதிரி ஒரு அயோக்கியம் அமெரிக்காக்காரன், இங்கிலாந்துக்காராது, ஐரோப்பிய நாடுகள்லாம் உலகத்தை ஏமாத்துறனான்னு நடத்தும். கேட்டா அயோக்கியம், எனக்கு திருட்டு பயலுங்க. அவனுக்கு சரியான செருப்படி கொடுக்கறது யாருன்னு கேட்டீங்கன்னா சைனாக்காரன். இப்போ சைனா நீ அமெரிக்கா போகணும்னு நினைச்சீங்கன்னா போகாதீங்க. சைனா போய் பாருங்க எப்படி முன்னேறுக்கான்னு பாருங்க. மேக்க மின்காந்த ரயில் எங்க பார்த்தாலும் மின்காந்த ரயில் கொண்டு வந்துட்டான். இன்னும் டொக்கரை நம்ம ரயில் ஓட்டிட்டு இருக்கிறா. அவன் மின்காந்த ரயில் கொண்டு வந்துட்டான். 600 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற மாதிரி கொண்டு வந்துட்டான். அவன் அட்வான்ஸாக போகிறான். அவன் வந்து விண்வெளித்துறை வந்து தனியாக வீடு எவனே நம்பாம வீடே கட்டியாச்சு. அவன் நம்ம கிரக பிரகாசம் பண்ணுறதான் பாக்கி. இப்போ ஆளெல்லாம் போய் சோதனை பண்ணிட்டு வந்துட்டான். அவன் அப்போ அவன் நாட்டில் வெறும் சைனா மொழி தான் படிக்கிறான். இல்லைன்னா சைனா மொழி படிச்சுட்டு என்ன போடுறான் பாருங்களேன். எல்லா நாட்டிலும் அவன் தாய்மொழி தான் படிக்கிறான். இந்த மானங்கட்ட நாட்டில் 32 மொழி படிக்கணுங்கிறான். அறிவே இல்லாத ஜென்மங்க. சரி, இந்த ஃபாஸ்டிங் பற்றி எழுதுறப்போ இந்த சிறுநீரகம் எவ்வளோ வேகம் நல்லாகுதுன்னு எழுதுறாரு அவர். அதாவது நம்ம பிளட் சர்க்குலேஷனில் எந்த அளவு சிகேடின்னு சொல்லுவாங்க, கிரானிக் சிகேடி, கிரானிக் கிட்னி டிசீஸ். கிட்னி டிசீஸ்னா நீண்ட காலம் இருக்கிற கொடூர நோய். இது அமெரிக்காவில் அதிவேகமாக இருக்கு. ஏன்னா பூரா இறைச்சி திங்கிறான்ல, மாவு கொழுப்பு திங்கிறேன் பாருங்க. மாவு கொழுப்பு திங்கிற முண்டங்களுக்கு பூரா கிட்னி ஃபெயிலியர். ரெண்டாவது வந்து எதுவுமே திங்க முடியாது. நட்டுங்கிறானுங்க அமெரிக்காரர். எதை கண்டு பயப்படுவான்னு கேட்டீங்கன்னா இந்த சீக்கேடுன்னு சொல்லக்கூடிய இந்த கிரானிக் கிட்னி டிசீஸ், அதுதான் முதல்ல சுத்தமாக இருக்கிறார். as long as they are waste in the circulation, you feel miserable during a fast. You feel miserable during a fast. As soon as it is through the kidney, ஒன்றும் இல்லை, நீங்கள் காலையிலிருந்து தண்ணி மட்டும் குடிக்காதது பாருங்க, சாயங்காலம் 6 மணி வரைக்கும் குறைஞ்சது 3 தடவை ஒன்றுக்கு போகும். வேற சோதனை பண்ணி பாருங்க. அதாவது தண்ணி கூட குடிக்க வேண்டாம். நீங்கள் குளிர்ச்சியாக இருந்துக்கிட்டு நீங்கள் உலர் நோன்பு, ரம்ஜான் நோன்பு தான், வேற ஒன்றும் தேவையில்லை. இப்போ காலையிலேருந்து இப்போ மணி 4:30 ஆச்சு, சாயங்காலம் 4 மணி வரைக்கும் நீங்கள் எதுவுமே இருந்தால் அமைதியாக படுத்துக்கிட்டு பாருங்க, அதுலேயே 3 தடவை ஒன்றுக்கு போகும். யாராவது முடிஞ்ச சோதனை பண்ணி பாருங்க, அத்தனை விஷம் வெளியே போகும். அப்புறம் 4 மணிக்கு மேலே நோன்பை முடிச்சுக்கோங்க. ஏதாவது சைவ உணவு, உங்களுக்கு என்ன சைவ உணவு வேணுமோ, வெங்காயம் போட்ட தோசை, பீட்ரூட் இட்லி வச்சு பீட்ரூட் சட்னி,
வெங்காய தோசை, ஏதாவது உப்புமா, கோதுமை உப்புமா, நல்ல தக்காளி நிறைய, வெங்காயம் நிறைய போட்ட கோதுமை உப்புமா சாப்பிட்டு முடிச்சுக்கோங்க. பிடிச்சி சோதனை பண்ணி பாருங்க. எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஆனால் அது உலர் நோன்புன்னு பேர். இப்போ ரம்ஜான் சொல்கிறாங்களா, அதைத்தான் நானும் சொல்கிறேன். அதை பாருங்க, உங்களுக்கு எத்தனை சிறுநீர் வெளி போகுதுன்னு பாருங்க. அப்படின்னா இந்த இந்த உலர் நோன்பு போட்ட உடனேயே சிறுநீரகம் முதல்ல வேலை செய்யுது. அதான் அவர் எழுதுறாரு 150 வருஷத்துக்கு முன்னாடி. as long as waste in the circulation, you feel miserable. You feel miserable during a fast. During ஃபாஸ்ட் இருக்கிறப்ப என்ன நடக்குது நீங்க கவனிக்க முடியுங்கிறாரு. As soon as it is through the kidneys, you feel fine. அதாவது இந்த கிட்னி வழியாக, சிறுநீரக வழியாக இந்த விஷம் ஏறுறது நீங்க உணர்வு, விஷம் ஏறுவதை உணர்றீங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? சாப்பிடாம இருந்தாவே சிறுநீரகம் வேலை செய்ய நடந்துறான். இந்த முண்டைங்க என்ன பண்றாங்கன்னா, தண்ணீரை குடிக்கிறது நிறுத்த சொல்லிடுறான். இந்த முண்டை என்ன பண்றான், இந்த வெள்ளைக்கார முண்டைகள் தண்ணீரை குடிக்கிறத ஏன் நிறுத்த சொல்றான்னு கேட்டீங்கன்னா, ஏன் தண்ணீர் குடிக்க கூடாதுன்னு சொல்றான்னு சொல்லுங்களா பார்க்கலாம். அதாவது சிறுநீரக கோளாறு வந்துட்டா தண்ணீரை குடிக்க கூடாதுன்றவான். அதிகபட்சமா 600 மில்லி, 600 மில்லிக்கு மேல தாண்டக்கூடாதுமா. சரி, ஏன் அப்படி சொல்றான்னு சொல்லுங்களா பார்க்கலாம். யாருக்காவது புரியுதா? புரியலைங்கய்யா. சாப்பாடு சாப்பிடாததுனால மீதி உணவுப் பொருட்கள் சாப்பிட்டோம்னாக்கா அந்த கழிவுப் பொருட்கள் வடிகட்டி சிறுநீரகம் வெளியேற்றுறது வேலை அதுக்கு. அப்போ சாப்பிடாம முட்டைன்னு சொன்னாக்கா அதுக்கு எனர்ஜி இருக்காது, அதனால அது வேலை செய்யாது. அதனால தண்ணீர் குடிச்சிங்கனாக்கா தண்ணீர் வடிகட்டி வெளியேற்றுறதுக்கு அதுக்கு சக்தி இருக்காது, அதனால குடிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ் மருத்துவத்தில். ஆனால் தண்ணி குடிச்சதுனாக்கா கிட்னி சுத்தமாகிறது நம்மளுடைய நீர் மருத்துவத்தில். சரி சரி, ரைட் ரைட். வேற ஏதாவது காரணம் இருக்கா? சரி, இது நீங்க சொல்றது ஒரு பாதி தான் சரியா இருக்கிற மாதிரி தெரியுது. சரி, வேற ஏதாவது வேற ஏதாவது ஐயா நான் சொல்றேங்க ஐயா. சொல்லுங்க. அது அவன் ஏன் குடிக்க வேணான்றாங்கன்னா, அந்த நம்ம உணவு சாப்பிடும் போது அந்த தண்ணீர் நிறைய போனாதான் அது ஃபில்டர் அனுப்பும். நீ தண்ணி நிறைய குடிச்சாச்சுன்னா அவன் மிஷினுக்கு நிறைய வேலை கொடுக்க வேண்டியதா இருக்குங்க ஐயா. சரி சரி, ஓரளவுக்கு சரியா இருக்கு. இன்னும் வேற அளவு நடராஜ், இதை தெரிஞ்ச சொல்லுங்க. இதை பத்தி புரியலைங்க. யாருமே இது ரொம்ப ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. புரியலைங்கிறது சரியான வழி. அப்புறம் வேற இவரு மணிவர்மன் தெரியுதா? ஏதாவது ஏன் தண்ணீர் குடிக்க வேண்டாம் சொல்றான்? காட்டுல தண்ணீர் இருக்கிறதுனாலங்க. இன்னொரு சொல்லுங்க. காற்றில் தண்ணீர் இருப்பது. சரி சரி சரி. இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே தப்பு தான். இதுல என்ன தெரியும் கேட்டீங்கன்னா, தண்ணீர் அதிகமா குடிச்சா உடனடியே அந்த தண்ணீர் என்ன நேர நுரையீரல ஏறி ஆளை கொண்டு போடும். அதுதான் விஷயம். அதாவது தண்ணி குடிச்சா இதில் நீங்க சொல்றது எல்லா காரணமும் தப்பு. நேரடியே நுரையீரலுக்கு போயிடும். போய் அப்பவே ஆளை கொண்டு போடும். புரியுதா உங்களுக்கு? அப்பவே என்ன பண்ணிவிடும்? ஆளை கொண்டு போடும். ஏன்னா எல்லா இடத்துலையும் உப்பு சேர்ந்து அது அப்படியே அவனை சாகடிச்சிட்டு இருக்கேன். ஒரே இடத்துல மட்டும் நீர் கோர்க்காம இருக்கும். எங்கேன்னு கேட்டீங்கன்னா தண்ணீர் மட்டும்தான். சரி, நுரையீரல் மட்டும்தான். இவன் தண்ணி குடிச்சோன்னே பாருங்க, ஆச்சரியம். இறைப்பைக்கும் நுரையீரலுக்கு நேரடி சம்பந்தம் கிடையாது. இறைப்பைக்கும் நுரையீரலுக்கு நேரடி சம்பந்தம் கிடையாது. நமக்கு சுவாசம் பண்றோம் இங்க மூக்குல சுவாசம் பண்ற நுரையீரலுக்கு போகுது. நுரையீரல விருந்து சுருங்குது, மடி வருது. நேரடியா நமக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு பாருங்க. ஒரு பொருள் சாப்பிட்றீங்க, இறப்பைக்கு போகுது, அது அப்படியே உறிஞ்சப்படுது. அப்புறம் உறிஞ்சப்படுது, கணையத்துக்கு வேலை செய்கிறது, கல்லீரலுக்கு வேலை செய்யுது. அப்படியே உறிஞ்சப்பட்டு அந்த விஷம் பூரா, விஷ உப்புக்கள், அதாவது விஷம் பூரா என்ன ஆகுது, எல்லா பக்கம் பரவி அது கொழுப்பாக மாறி எல்லா பக்கம் படிஞ்சு மெல்ல மெல்ல அவனை சாகடிக்குது. இளநீர் குடிச்சாலும் சரியே, தண்ணி குடிச்சாலும் சரியே, சிறுநீரகத்தில் வெளியேறுது. சிறுநீரகத்தை தண்ணி குடிச்சாலும் சரியே, இளநீர் குடிச்சாலும் சரியே, சிறுநீரகத்தினால் வெளியேறுது. ஆனால் இங்க சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவனுக்கு தண்ணீர் குடிச்சிங்கன்னா நேர நுரையீரலுக்கு போயிடுது, ஆளை கொண்டு போடும். இந்த செய்தி யாருக்காவது தெரியுமான்னு கேட்குறேன். இதுதான் முக்கியமான கண்டுபிடிப்பு. இதுதான் முக்கியமான கண்டுபிடிப்பு. தண்ணீர் குடிச்சு நேரம் எங்க போயிடும்?
நுரையீரலுக்கு போயிருங்க. போய் ஆளை என்ன பண்ணிடும்? ஆளை குடிச்சிருக்கு. ஆளை கொன்னு போடும். இப்ப புரியுதா? இந்த அதிகமா தண்ணி குடிக்கிறது இதெல்லாம் தப்பு. நாம இங்க தண்ணீர் என்பது மருந்து மாதிரித்தான் குடிக்க சொல்றோம். இங்க எல்லாத்துக்கும் புரியுதுங்க. நாம எங்க தண்ணி லிட்டர் கணக்காக குடிச்சோம்னா தண்ணீரை மருந்து மாதிரி குடுறா அப்படிங்கிறோம். ஒரு நாளைக்கு 30 ml 40 ml ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க 2 தடவை 60 ml 70 ml குடிக்க சொல்றோம். அப்படி பார்த்தீங்கன்னா அதை ஒரு 10 தடவை போட்டீங்கன்னா 600 ml மேல வராது. என்னது? எத்தனை ml மேல வராது? அது போல நீ அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற. நாம மீறி போய் 1 லிட்டர்னு வச்சுக்குவோம். ஆனால் இந்த மாதிரி குடிச்சீங்கன்னா மட்டும்தான் தப்பிப்பீங்க. இப்ப நாங்க சொல்றோம் பாருங்க, அந்த அந்த கணக்கும் வெள்ளைக்காரன் இந்த பன்னி முண்டை சொல்ற கணக்கு 2 ஒத்து போகும். அதிகமா தண்ணி குடிச்சீங்க ஆல் அவுட், நேரம் நுரையீரலுக்கு போயிடும். உங்களுக்கு நுரையீரலுக்கு போகாது. ஆனால் இந்த சிறுநீரக கோளாறு உடையவன் தண்ணீர் அவன் அதிகமா சாப்பிட்டா தண்ணீர் குடிக்கவும் முடியாது. அது வேற. தண்ணீர் அவனால குடிக்கவே முடியாது. ஏன்னா வாந்தி வரும், வயிற்று பிறகு மஞ்சளா போய் நிற்கும், நாக்கு கசக்கும், வாந்தி வரும், எதை பார்த்தாலும் கோவம் வரும், எதை பார்த்தாலும் திங்கவும் முடியாது. அப்ப புரியுதா உங்களுக்கு? அவன் அவன் 600 ml குடிக்கவும் முடியாது, ஒரு இளவும் குடிக்க முடியாது. என்னது பேருக்குத்தான் 600 ml சொல்றாரு. எவனும் 600 ml குடிக்க முடியாது. பார்த்தாலும் வாந்தி வருது. காய்ச்சலா இருக்கிறப்ப தண்ணி குடிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. என்னைக்காவது காய்ச்சலா இருக்கிறப்ப தண்ணி குடிக்குமா? காய்ச்சலா இருக்கிறப்ப யாராவது தண்ணி குடிச்சுக்கிறாங்க பாருங்க, ஓய் வாந்தி வரும். என்னது? தண்ணி குடிக்க முடியாது, கசக்கும் ஐயா, குடிக்க முடியாது. அப்புறம் எப்படி நீ அவ்வளவு? அது சாதாரண காய்ச்சல் வந்ததுக்கு தண்ணி குடிக்க முடியாததுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆனதுக்கு ஒரு இலை ஒரு சொட்டு கூட குடிக்க முடியாது. என்னது? கிட்னி ஃபெயிலியர் ஒரு சொட்டு குடிக்க முடியாது. அப்புறம் எங்க நீ 600 ml எங்க குடிக்க போற நீ? என்னமோ பொய்யா உடம்பை பத்தி ஆராய்ச்சி பண்ண. ஆனா ரொம்ப நுட்பமா சொல்லிட்டேன். எவனும் குடிக்க முடியாது. நாங்க என்ன சொல்றேன், அவனை போடுற பட்டினிங்கிறான். போட்டு ஒரு நாளைக்கு 500 ml வச்சுக்கிட்டு நாக்கில் மட்டும் அப்படியே கொஞ்சம் நாக்கில் மட்டும் அப்படியே அந்த 500 ml அப்படி கொஞ்சம் குடிச்சு அப்படியே பேரும் அப்படியே வச்சுக்கிட்டு 72 மணி நேரம் அவனை அனுப்புறோம். காலையிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் அந்த 1/2 லிட்டர் தண்ணி தான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மறுபடியும் அவ்வளோதான், இரவெல்லாம் அவன் தூங்கிட வேண்டியது தான். மறுபடியும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் 12 மணி நேரம் அந்த 1/2 லிட்டர் தண்ணி தான். அப்புறம் அப்படியே பட்டினி அவனை போட்ட வேண்டியது தான். 2 நாள் முடிஞ்சதா, 3ஆவது நாள் மறுபடியும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் முடிஞ்சு போச்சு. அப்போ 72 மணி நேரம் பட்டினி போட்டாச்சு. அப்போ என்ன, சிறுநீர் தானாக பிரிம்ப ஆரம்பிக்கும். சிறுநீர் தானாக மஞ்சள் துர்வாடையோட பிரிய ஆரம்பிக்கும். அப்போ 72 மணி நேரம் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். புற்றுநோயாளிக்கும் 72 மணி நேரம் பனிஷ்மெண்ட்டு, சக்கரை நோயாளிக்கும் 72 மணி நேரம் பனிஷ்மெண்ட்டு, சிறுநீரக நோயாளிக்கும் 72 பனிஷ்மெண்ட்டு. இப்போ அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் யாராவது விருப்பப்பட்டீங்கன்னா இப்போ இருந்து ட்ரை ஃபாஸ்டிங் போடுங்க, உடல் நோன்பு போட்டுருங்க. சாயங்காலம் மட்டும் எங்கேயும் போகாது, வெளியே போகக்கூடாது. போட்டுட்டு சாயங்காலம் வரைக்கும் 4 மணி வரைக்கும் பாருங்க, எத்தனை தடவை சிறுநீர் பிரித்து பாருங்க. குறைஞ்சது 2 தடவை 3 தடவை சிறுநீர் பிரியும். தண்ணியே குடிக்க மாட்டீங்க, ஏன் சிறுநீர் பிரியுது சொல்லுங்களா பார்க்கலாம். தண்ணியே குடிக்க சொல்லுங்க. சரி, தெரியலைங்க, சரியான உண்மை. அப்புறம் வேற யார் முயற்சி பண்றீங்க? உடல்ல உள்ள கழிவு எல்லாம் வந்து வெளியேற்றணும் இல்லைங்க, அதனால சிறுநீர் வருது. ஓரளவு சரியா இருக்கு. அப்புறம் வேற யாரு? மகாலட்சுமி, மகேஸ்வரி. தெரியலங்க ஐயா. சரி, சரியானது. அப்புறம் சரி, நானே சொல்லிடுறேன். இதுல என்னன்னா, இப்பதான் இந்த விஷயத்த சொல்றாரு அருணாடகர். சொல்றாரு, நீ சும்மா இருந்தாவே முதல்ல ரசம், அந்த ரத்தத்தில் இருக்கிற பிளட் சர்க்குலேஷன், அது இருக்கிற விஷம் பூரா முதல் வழியாக சிறுநீரகத்தின் வழியாக தானாக வெளியேற்றுகிறது. அப்போ இது உண்மையை பொய்யான பார்க்கறதுக்கு நீங்க தண்ணி மட்டும் குடிக்காம சாயங்காலம் வரைக்கும் இருந்து பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணா இட்லி தின்னானே தோசை தின்னானே அதை பத்தி சாப்பிடணும்னு கவலை இல்லை. அப்ப முதல் முறையாக ரத்த சுத்தமாக சிறுநீரகத்தின் வழியாக விஷம் வெளியேறுது. இதான் உண்மை. இவன் என்ன பண்றான், தண்ணீரை குடிக்காதுன்னு சொல்லிடுறான், குடிச்சு போட்டு எதை வேணாலும் தின்னுக்கிறாங்கிறான். இவன் என்ன பண்றான்னா, சோறு தீங்களோட செத்து போயிருன்ற கம்பற இந்த முண்டங்கள் சோத்தை தின்னுட்டு இருப்பான். தண்ணியே உள்ள போக முடியாதுன்னா சோறு எதுக்கு? அதாவது திரவமே உள்ள போக மாட்டேங்குது. திரவமே குடிக்க கூடாதுங்கிறான்.
திரவமே 500 மில்லிக்கு மேல போகக்கூடாதுங்கிற, அதையும் குடிக்க முடியாது. அப்ப எதுக்கு சோறு தின்ட்டு இருக்கிற அறிவுகட்ட முண்டங்கள்? அதை சிந்திக்க வேண்டாமா? அந்த முண்டை என்ன பண்ணிருக்கணும், இந்த கிட்னி கெட்டு போன முட்டைகள் என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, ஒன்றும் தேவையில்லை. கொஞ்சோண்டு முருங்கைக்காயை வேக வச்சு, முருங்கைக்காய் இருக்கு இல்லையா, முருங்கைக்காயோ அல்லது ஏதோ ஒரு கீரை அல்லது முருங்கைக்காய் ஒன்றும் வேண்டாம். வெங்காயத்தையாவது நல்லா வெங்காயத்தை வணக்கி மிக்சியில் போட்டு அடிச்சு, கொஞ்சோண்டு அவல் போட்டு, கொஞ்சோண்டு அவல், கொஞ்சோண்டு அவல் போட்டு, மீறி பண்ண 100 கிராம் வெங்காயத்துக்கு மேலே இருக்கப்படாது. நன்கு வேக வச்சு அதோட கொஞ்சோண்டு அவல் போட்டு கொஞ்சோண்டு ஒரு எண்ணெய் ஊற்றி கொதிக்க வச்சுக்கிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு 50 மில்லி 100 மில்லி தண்ணி குடிச்சுன்னா போதுமானது. சாவே வராது. அப்படியே என்ன கேட்டிங்கன்னா, அந்த விஷம் போகிற நாக்கில் இருக்கிற நாற்றம் பிணவாடை அடிக்கும். கழிவறை நாத்தம் அடிக்கும். நீங்கள் இந்த சிறுநீரகம் கெட்டு போனோம்னப்பா கிட்ட போனீங்கன்னா கழிவறை வாடை வரும். அப்படியே அந்த விஷத்துக்கு இறக்கிட்டு அப்படி கீழே வரும். அப்புறம் ஒரு 50 மில்லி 100 மில்லி தண்ணி குடிச்சிட்டு பேசாமல் படுத்துக்க வேண்டியதுதான். இப்படி 3 நாள் செஞ்சாங்கன்னா கெட்ட வாடை கெட்டிய அடர்த்திய சிறுநீர் வெளியே போகும். விளக்கண மாதிரி சிறுநீர் போகும். எப்படி போகும்? விளக்கண மாதிரி சிறுநீர். அப்பா நான் பார்த்துருக்கேன், நேரில் பார்த்துருக்கேன். கருப்பா மஞ்சள் கருப்பா போகும், சிகப்பா போகும், நினைச்சு பார்க்க முடியாத நேரத்துல பல வண்ணத்துல வெளியே போகும். இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், நேரில் பார்த்துருக்கேன். புற்றுநோயாளிகளும் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் நேரத்துல சிறுநீர் பிரியும். புற்றுநோயாளிகளுக்கு நாக்கு பார்த்தீங்கன்னா, நாக்கு நீட்டினா எல்லாம் கட்டங்கரேன்னு இருக்கும். அடிநாக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அடிநாக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் படிச்சிருக்கலாம், அந்த மருத்துவம் வெளியே படிச்சிருக்கேன். அப்ப இவர் சொல்றாரு, டூரிங் ஃபாஸ்டிங் as soon as it is through the kidney you feel fine அப்படிங்கிறாரு. 2 or 3 days later and the same process repeat itself. இது இந்த மாதிரி தொடர்ந்து 2-3 நாள் பண்ணீங்கன்னா உடனடியே சிறுநீரகம் நல்லாயிரும். நம்ப முடியுது உங்களால? இதுக்கு தான் கிட்னி தினம் டயாலிசிஸ் பண்ண சொல்றான். 2 நாளைக்கு ஒரு டயாலிசிஸ். இப்பெல்லாம் 3 நாள் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் போச்சு 2 நாள் பண்ணுவான். இன்னும் கொஞ்ச நாள் பண்ண தினம் பண்ண சொல்லிடுவான். போச்சு. அதுக்கே இது சொல்லுங்க ஐயா. வாரத்துக்கு 3 டைம் பண்றாங்க ஐயா. இப்போ குறைச்சிட்டாங்க. இப்போ இதெல்லாம் வாரத்துக்கு 3 டைம் 2 நாளைக்கு கரெக்டாக நான் சொல்ல சரியா போச்சு. அப்போ 48 மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்தாச்சு. நீ அவ்வளோதான். அடுத்தது 24 அவன் பார்த்து முடிவு பண்ண வேண்டியதுதான். பணம் நிறைய வரணுமா, தினம் பண்ண விட்டுருவான். இப்போ 3 நாளைக்கு ஒருக்கா. ஆனால் எனக்கு தெரிஞ்சு 3 வாரத்துக்கு ஒருக்கா இருந்தது. அப்புறம் 3 நாளைக்கு ஒருக்கா வந்தது. இப்போ 2 நாளைக்கு ஒருக்கா வந்துருச்சு. இப்போ பணம் அவனுக்கு தேவைன்னா தினம் வாடா அப்படின்ட்டுருவான். பணம் அவனுக்கு தேவைன்னா வாடா, தினம் வாடாம்பா. போச்சு. இதுக்கு அரசாங்கம் வேற 1 லட்சம் தருது அந்த இதில் மருத்துவ காப்பீடு திட்டத்தில். இப்போ புரியுதா உங்களுக்கு? இந்த சிறுநீரகத்தை எப்படி குணமாக்குவீங்க சொல்லுங்க. இப்போ நீங்கள் சிறுநீரக நோயாளி வர்றான், எப்படி குணமாக்குவீங்க சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு தண்ணி ஃபாஸ்டிங் கொடுத்து உணவு கொடுக்க கூடாது. தண்ணி சிறுக கொடுக்கணும். ஒரு நாளைக்கு 500 ml அந்த அளவுக்கு. அவளுக்கு 500 ml அதிகம். 500 ml கொடுத்துடுறீங்க. அப்புறம் ஃபாஸ்டிங் சாப்பிட விடாம ஃபாஸ்டிங் போடணும். எத்தனை நாள் போடுவீங்க? 72 மணி நேரம். 72 மணி நேரம். அவ்வளவுதான். பகல் பூரா தண்ணீர் அருந்தை கூட 500 ml மேல போகக்கூடாது. அவ்வளவுதான். அவ்வளோ முடிஞ்சு போச்சா? அப்புறம் அவன் இரவு தூங்கிட வேண்டியதுதான். அவன் செத்தா என்ன போனா என்ன, தூங்கிட வேண்டியதுதான். மறுபடியும் அடுத்த நாள் பகல் பூரா தண்ணீர் தான். இரவு ஒன்றும் கிடையாது. 3ஆவது நாள் பகல் பூரா தண்ணி 500 ml பண்ண தாண்டக்கூடாது. அவ்வளோதான். அந்த 72 நாள் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இரவிடுறீங்க. ஏதோ ஒரு வெங்காயமோ ஏதோ ஒரு கீரையோ கடைஞ்சி ஒரு 150 கிராம் அதை கொஞ்சம் அவடை போட்டு அதில் சோத்தை போட்டு, அவன் விரும்புகிற சோத்தை போட்டாலும் சரி, அவன் விரும்புகிற தோசையை போட்டாலும் சரி, அவன் விரும்புகிற இட்லி போட்டாலும் சரி, அவன் விரும்புகிற புரோட்டா போட்டாலும் சரி, இதுக்கு மேலே இருக்கும் அவனை சாபக்கேடுறா அப்படின்னு. இதுதான் இது சாப்பிட்டேன் சர்ன்னு அது சிறுநீர் பார்த்தீங்கன்னா மஞ்சள் மஞ்சளா போகும். இது ரிப்பீட்டாக அடிக்கணும். போட்டு வகலை காட்டு 3 நாள் 4 நாள் கிட்னி ஃபெயிலியர் ரெடி ஆயிடும். ஆனால் நம்ம கண்ட்ரோல் இருக்கணும். அப்போ அவன் சிறுநீர் படம் எடுத்து பாருங்க, எப்படி போகுதுன்னு பாருங்க. நான் படம் எடுத்துல வச்சிருந்தேன்ல, எப்போவே எடுத்து வச்சிருந்தேன். அப்புறம் அதற்கப்புறம் நம்மளை இனியன் விட்டு வெளியே போயிடுவான், செத்தே போயிடுவான். எவன் இனியனோட தொடர்பு இல்லையா, சங்குதான். என்னது இனியன் சொன்னபடி கேட்காதவன் போற நிறைய பேர் போயிட்டான். நேரம் எமலோகத்துக்கு போயிட்டானுங்க. எமலோகத்துக்கு பணம் கொடுக்காதவன், ஏமாத்தினவன் எல்லாம் எங்க இருந்தா இருக்கான எமலோகத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கானு.
எம்எல்ஏக்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக சொல்லுவானுங்க, ஐயாங்க நீங்கள் சொல்கிறதே எங்கள் அப்பா கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னா. அப்படியே உங்கள் அப்பா இருக்காரு, போயிட்டாரு, அவர் போயிட்டாருங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. ஏன்டா டேய், நான் சொன்னேன் இது தத்துவம்டா, தத்துவமா புரிஞ்சுக்கிட்டு அந்த நோயாளியே புரிஞ்சுக்கணும். அதனாலதான் சொல்றேன், இப்ப தத்துவ விசாரணை இல்லாம யாரையும் சேர்த்துறதில்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். பல நோயாளிகள் என்ன பண்ணிருப்பேன், காப்பாத்திட்டு கரெக்ட் ஒரு 10 நாள் 15 நாள் இருப்பேன். ஒரு நாளைக்கு அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி ரேட்டை போடுவேன். ஒரு நாளைக்கு 1000 ரூபா போடுவேன், 1500 ரூபா. பொய் சொல்லுவேன், நிறைய பொய் சொல்லுவேன். அந்த முண்டைங்களுக்கு ஒரே அளவும் தெரியாது. நான் ஒண்ணுமே கொடுக்க மாட்டேன். ஏதாவது வருஷமா பேருக்கு மாத்திரை கொடுத்துக்கிட்டு, மாத்திரைன்னு ஒரு ஏதோ ஒன்று எம்டி கேப்சூல் கொடுத்துட்டு இதுல 2000 ரூபா மருந்து இருக்குன்னு பொய் சொல்லுவேன். அந்த அந்த முண்டைங்களை நம்ப வைக்கிறதுக்காக. அப்படிங்களா அப்படின்பா. சரிங்க, அவனுக்கு என்ன ஒரு அளவும் தெரியாது. நான் வந்து அவன் வீட்டுல உப்பவே தூக்கி உள்ள போட்டு கொடுத்துருவேன், இது சாப்பிட்டுக்க அப்படின்பா. அவன் போட்டுட்டு கம்முன்னு இருப்பான். அப்படியே கிட்ட இருந்து 10 நாள் இருந்து ஓரளவுக்கு இந்த சக்கரை நோயெல்லாம் 3 நாள்ல குணமாயிரும். அதுக்கப்புறம் காலையில் குணமாக ஆரம்பிக்கும். உடனே ஒரு மீறி பண்ணி ஒரு 1500 ஒரு 10 நாளைக்கு இருந்து 5000 கொடுப்பேன், அவன் கொடுத்துருவான். சரின்ட்டு இந்த மாதிரி இருடான்னு சொல்லிட்டு வந்துடுவேன். கரெக்டா நான் போனதுக்கப்புறம் 4 5வது நாள் 6வது நாள் இந்த இந்த காட்டு முன்னாடி இருக்க பாருங்க இந்த நோயாளி, எனக்கு எனக்கு அதை சாப்பிடலாம் இது சாப்பிடலாம் அப்படின்னு ஆசைப்படலாம். உடனே நேரம் ஆட்டுக்கறி வாங்கி கொடுத்துருவானுங்க. கொடுத்து அடுத்த நாள் ஆள் செத்து போயிடுவோம். ஐயா ஆட்டுக்கறி சாப்பிட்றவங்க செத்து போயிடுவோம். ஆனா ரொம்ப நல்லது ரொம்ப நல்லதுன்றேன். சங்க ஊதிய ரொம்ப நல்லதுன்றேன். செத்து போயிட்டானா ரொம்ப நல்லது, பூடக்கரகம் பிடிச்சிதரா அப்படிம்பேன். பூடக்கரகன் தொலைஞ்சிதரா அப்படிம்பேன். ஏன்னா அவன் உயிரோட இருந்து அவன் இவனுக்குன்னு சொல்ல தெரியாது, புத்தகத்தை கூட அவனுக்கு படிக்கவும் தெரியாது. நான் இருந்த அப்பவும் சொல்லுவேன், டேய் நான் போனதுக்கு அப்புறம் இதை மாதிரி செய்யலைன்னு ஆள் பரலோகம் போயிருவேன், நான் பையனை கூப்பிட்டு சொல்லிட்டு வந்துடுவேன். பையனமா பொருளையோ பேரனோ பேத்தியோ மருமகளோ யாராவது இருப்பாங்களே கூப்பிட்டு சொல்லிடுவேன், அம்மா நான் போயிடுவேன், நான் போயிடுவேன், நான் சொல்ற மாதிரி சரி இந்த ஆள் போயிடுவான்ட்டுருவேன். நான் போயிடுவேன் சொல்றதே கேட்கல, இந்த ஆள் போயிடுவான்னு சொல்லிட்டே போவேன். அதே மாதிரி ஃபோன் வரும், ஐயா எங்க அப்பா சொன்னா கேட்க மாட்டாருங்கிற ஐயா, அந்த மீன் வாங்கி கொடுன்னு கேட்கறாங்க ஐயா, கோழி வாங்கி கொடுங்க அப்படியா, சரி கோழி வாங்கி கொடு அப்படின்னா. கொடுக்கலாமா குடியா அப்படின்னு, என்ன போயிடுவாரு அப்படின்னு. அதே மாதிரி கொடுப்பானுங்க போயிடுவாங்க. என்ன பண்றது. அப்புறம் நான் சில பேர் கேட்பாங்க, எங்க அப்பா இழுத்துட்டே கிடக்குறாரும்பா, உங்க அப்பா இழுத்துட்டே கிடக்குறா, ஒன்றும் வேண்டாம் தயிர் வாங்கி ஊத்து அப்படிம்பா. தயிர் வாங்கி ஊத்துவாங்க செத்து போயிடுவாங்க. பாலும் தயிர் ஒட்டுக்கா ஊத்துன்னு சொல்லுவேன். என்னது பால், அதாவது இப்ப உண்மையாலுமே ஆள் இழுத்துட்டு இருக்கிறாங்க இல்லையா, அவனுக்கு ஏன் பால் ஊத்துறாங்க தெரியுமா? ஏன் பயரை வந்து பால் ஊத்துட்டும்பா, அது காசு உரைச்சி ஊத்தி விடும்பா, அந்த பால்ல காசு உரைச்சி ஊத்தி விடும்பா. கேட்டா அது பணத்தாசி போகலிம்பா. பணத்தாசி, அதாவது 90 வயசு கிழவனுக்கு பணத்தாசியாமா. பேரை வந்து ஊத்தணும்பா. சரி பேரை என்ன பண்ணுவா, ஒரு நான் அந்த காலத்துல பார்த்து எனக்கு காசு இருக்கு, ஏதோ ஒரு காசு ஓட்ட காசு அப்படி பால்ல உரைச்சி அப்படி ஊத்துறதாம. சரி அதை ஊத்திக்குவேன். அப்படி எழுதுன்னு போயிடுச்சு, டபக்குன்னு போய் சேர்ந்துருவான். ஏன் பால் ஊத்துறாங்கன்னு தெரியுமா? யாருக்காவது யோசனை பண்ணி சொல்லி, ஏன் அவனுக்கு பால் ஊத்துறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஊத்துற பால் போய் நுரையீரல அடைச்சி இறந்துருவாங்கன்னு சொல்றாங்க. கரெக்ட், சரி சரி சரி. அடுத்தது ஓரளவுக்கு சரியான உண்மை. அடுத்தது வேற ஏதாவது சொல்லுங்க. ஏன் அந்த சாகரனுக்கு பால் மட்டும் கொடுக்குறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். பால் வந்து கபம் கட்டி இறக்க வைக்கும்னு சொல்றாங்க. அருமை அருமை அருமையான அருமையான கண்டுபிடிப்பு. அப்புறம் அருமையான கண்டுபிடிப்பு. சரியா சொல்லிட்டீங்க சரியா சொல்லிட்டீங்க சரியா சொல்லிட்டீங்க. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கரெக்டா சரியா எப்படி எப்படி ஓரளவுக்கு சொல்றீங்க? இது கிட்டத்தட்ட 100 விழுக்காடு சரி, 100 விழுக்காடு சரி. இந்த உண்மை வந்து 100 விழுக்காடு சரி. ஏன்னா அந்த படுக்கையில படுத்துட்டா அவனை சீக்கிரம் கொலை செய்யறதுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்டதான் பால். படுக்கையில படுத்துட்டாவ அவனை சீக்கிரம் கொலை செய்கிறதுக்காக மனுஷன் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பால். ஏன்னா அதுக்கு பேர் கருணை கொலைன்னு பேர். என்னது? கருணை கொலை. நீ போய் நீதிமன்றத்துல போய் எங்க அப்பனை சாகடிக்குன்னு கேட்க தேவையில்லை, எங்க அம்மாவை சாகடிக்குன்னு கேட்க தேவையில்லை. எதை மட்டும் கொடுத்தா போதும், பாலை மட்டும் கொடுத்தா போதும். ரைட்டா போய் சேர்ந்துருவான். நீங்க எல்லாரும் கொடுத்து பாருங்க, எவன் சாக கிடக்காம இருக்கானோ நல்லா என்ன பண்றீங்க, பாலோட கொஞ்சம் இட்லியும் கடைக்கு ஊத்திடுங்க, சீக்கிரம் போய் சேர்ந்துரும். பாலோட நீங்க நல்லதுன்னு சரி கொடுங்க, ஆமான்றான் அவன். நல்லா கொடுங்க, இட்லி கொடுங்க, பாலை கலந்து கொடுங்க பாங்க. அப்படிங்களா அப்படின்னு கொடுங்க, கொடுத்து பாருங்க, அப்பவே சாயங்காலத்துக்குள்ள சேர்த்து போயிடுவான். ஏன்னா பாலும் சளி, இட்லியும் சளி சளி. இப்ப நம்ம எதை சாப்பிட்டு இருக்கிறோம், தினம் என்ன சாப்பிட்டு இருக்கிறோம், எல்லாரும் என்ன சாப்பிடுறாங்க, விரும்பி பாலும் இட்லியும் போட்டு. சில பேர் பாருங்க பால்ல இட்லி போட்டு கரைச்சி கொடுப்பான், அந்த பால்ல சக்கரை போட்டு இட்லி போட்டு கரைச்சி குடிக்கிறதா இருப்பான். பால் கெட்டி, பால்ல கெட்டி சக்கரை போட்டு இட்லி போட்டு கர்றன்னு அடிப்பான். இன்னும் வேற தயிர்ல ஃபுல்லா சக்கரை போட்டு குடிப்பான்.
தயிர் இருக்குல்ல, கெட்டி தயிர்ல, இரும்பு தயிர்ல சர்க்கரை போட்டு அடிப்பாங்க. அப்பவே தொண்டை வரைக்கும் கப்புங்க. அப்ப ஆமா, அது வேற கதை. அவன் சொல்ற அட்டகாசத்தை பாத்தீங்கன்னா எதுவுமே நிரூபிக்கப்படாது. அதாவது சாகிறதுக்காகவே பால் குடிக்கிறது. எதுக்காக பால் குடிக்கிறது? சாகறதுக்காகவே. இப்ப புரியுதா? ஏன்னா உலகத்திலே மோசமான உணவு சளி. அது பேர் தெரியுமா? அது பாலுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா லிக்விட் ஃப்ளஷ்ங்கிறான். ஃப்ளஷ்னா கறி. அதுதான் லிக்விட் மீட்டுனா உங்களுக்கு புரியும். மீட்டுனா இறைச்சி, திரவ இறைச்சிங்கிறான். அதாவது மில்க் இஸ் லிக்விட் மீட்டுங்கிறான். ஏன்னா அதிக வைரஸ் உடையது பால் தாங்க. உலகத்திலே அது வைரஸ் தான். வைரஸுடைய கட்டமைத்த பால் கேட்டா கோமாதா கொடுத்ததுமா. கொடுத்து பாருங்கடா, நேர கோமாதாட்டே போய் சேர்ந்துருவான். எங்க போய் சேர்ந்துருவான்? அந்த கோமாதாவை பார்க்கறதுக்கு பரலோகத்தில் வாழ்கின்ற கோமாதா அங்கே போயிடுவான். எல்லாம் பரலோகம் போறதுக்கு ரெடியா இருக்காங்க. அடுத்து சாவதற்காகவே சாப்பாடு. இப்படித்தான். ஆக இதைத்தான் டாக்டர் அருணாடகர் சொல்றாரு. அந்த 9 வகையான உணவுல சொல்லுவாரு. பாருங்க, நான் படிச்சு காட்டுறேன். 164ஆம் பக்கம். அதுல மூக்கஸ்லஸ் டயட் சிஸ்டத்துல 164. அந்த புத்தகம் பேர் தான் பார்க்கணும். பக்கம் 164. மேல பார்த்தீங்கன்னா மில்க்னு போட்டிருக்கு இந்த புத்தகத்துல. அதாவது சளி குறைந்த உணவுங்கிற புத்தகத்துல, ஜெர்மன் புத்தகத்துல, அவர் எழுதிய புத்தகத்துல தான். சும்மா பொழுதுபோக்கு நான் படிக்கிறேன். ஆல்சோ மில்க் ஆசிய குட் குளூ. குளூன்னு என்னங்க? குளுங்கிற குளூ சூப்பர் குளுன்னு சொல்றோம்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? குளு மகேஸ்வரி, குளுன்னு என்ன? குளு தெரியலங்கய்யா. மணிகண்டன் மணிவர்மன் சொல்றது கரெக்ட். கம்முன்னா பசை. அதாவது பால் குடிக்கிறதுக்கு எது தெரியுமா அர்த்தம்? பால் குடிச்சிங்கனாவே பசை குடிக்கிறீங்கன்னு அர்த்தம். என்ன குடிக்கிறீங்க? பசை என்ன ஆகும்? உடல்ல போய் ஒட்டிக்கிட்டு என்ன பண்ணாது? பசை ஒரு பொருளை ஒட்டிக்கிச்சுன்னா அந்த பொருள் நகர விடாது, அசைய விடாது. அப்ப அடைப்பு உண்டாக்குன்னு அர்த்தம். என்ன உண்டாக்கும்? பசை அடைப்பை உண்டாக்கும். கரெக்டா சொல்றீங்க. அப்போ மில்க் ஆல்சோ மேக்ஸ் எ குட் குளூ. சிறந்த பசைங்கிறான். என்னது? சூப்பர் குளூ. குட் குளூ ஃபார் பெயிண்டிங். எப்படி பெயிண்ட் கல்டு விடுக்காம இருக்க பசை கலக்குறீங்க இல்லையா? பெயிண்ட்ல குளூ கலப்பாங்க. பெயிண்ட்ல என்ன கலப்பாங்க? குளூ கலப்பாங்க. டிஸ்டம்பர்ல பாத்தீங்கன்னா குளூ கலக்குவாங்க. டிஸ்டம்பர் அடிக்கிற பாத்தீங்கன்னா இந்த பசை கலக்குவாங்க. அந்த எதுக்குன்னா இந்த டிஸ்டம்பர் கல்டு கீழே விழுகாம வர்றது. அப்போ நீங்க பாலை கொடுத்தீங்கன்னா உள்ள இருக்கிற எல்லா விஷத்தையும் இழுத்து பிடிச்சிக்கும். அதனாலதான் குழந்தைகளுக்கு என் பேரனுக்கு என்ன பண்ணிருக்காங்க, பாலை கீழே கொடுத்துருக்காங்க. சளி மூக்கில் போய் ஒழுதிட்டு இருக்குது. நான் பார்த்தேன். சரி, இப்படி கண்டபடி குழம்புக்கு எடுத்திருக்கிறீங்களே அப்படின்னு. அவங்களுக்கு ஒரு அறிவும் கிடையாது, எந்த யோசனையும் கிடையாது. அம்மா இயற்கை உணவு கொடுத்தா அவங்க உறவினர் எதை கொடுத்து போவாரு? கண்டதை கொடுத்து போட்டு போயிடுறது. அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? மூக்கில் சளியர் ஒழுதுட்டு கிடக்குது. நான் சொன்னேன், அறிவே இல்லையான்னு கேட்டான். என்ன இல்லைன்னு கேட்டேன். அறிவே இல்லையா கேட்டப்ப ஆமா. அப்ப என்ன பண்றது? அப்படியே சோகத்துக்கு பண்ணிருப்பாங்க. பையன் எதுவுமே திங்க மாட்டேங்கிறான். என்ன வகையை திம்பாவன்? சளி ஏறிட்டா எவனும் திங்க முடியாது. சளி ஏறிட்டா எதுவும் திங்க முடியாது. ஆமா, அது வேற யாருக்கும் புரிய மாட்டேங்குது. சளி பிடிச்சா எதுவுமே திங்க முடியாதுங்க. வாசனை தெரியாது, நாக்கு ருசி தெரியாது. அப்ப சளி பிடிச்சிட்டா ஒன்றும் தேவையில்லை, பட்டினி ஓடணும். இந்த நீரை மட்டும் அருந்தி பட்டினி போட்டா 3 நாள் நல்லா கசக்கு சாப்பாடே வேணாம்னு சொல்லுவோம். அதுவே நம்ம நாக்கே. ஆமா, அதே மாரி கொண்டு போய் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. திணி போட்டு சாவடிக்கிறதுக்காகவே கொடுக்குறது. அப்பதான் சொன்னேன், இந்த குழந்தைகள் இப்படி கொடுத்துட்டீங்கன்னா குழந்தைகளுக்கு சாதாரண உணவு சொல்லி எந்த புத்தகத்துக்குன்னு கேட்டேன். ஒரு குழந்தைன்னா இயற்கையானது. அதாவது ஒரு குழந்தைன்னு முதல்ல குழந்தை இயற்கைன்னு புரிகிறது இல்லை யாருக்குமே. அந்த இயற்கைக்கு இயற்கை உணவு தான் கொடுக்கணும்னு தெரிய மாட்டேங்குது. படிச்ச முண்டங்களும் இதான் படிக்குது, இதான் பண்றாங்க. படிக்காத முண்டங்களும் இதான் பண்ணுது. அப்ப யாரையுமே சிந்திக்க விடாம செய்யுதுங்க உணவு. இந்த உணவு என்ன பண்ணுதுன்னா யாரையுமே சிந்திக்க விட மாட்டேங்குது. உணவு மட்டும், அந்த உணவுக்கு எந்த அறிவும் கிடையாது. செத்து போன உணவு.
ஒரு அரிசியோ இட்லியோ தோசையோ எதுவோ இருக்கட்டுமே, அதுக்கு அறிவே கிடையாது. நம்மளை வந்து அது நம்மளை மயக்கி அறிவில்லாத அந்த முண்டம், அந்த இட்லிங்கிற முண்டம் நம்மளை, நம்ம ஆறறிவு படைத்த நாமா, பகுத்தறிவு படைத்த நாமா, மனம் நம்மகிட்ட இருக்கு, இத்தனை இருந்துமே செத்து போன அந்த இட்லி நம்மளை போய் சாகடிக்குது பாருங்களேன். செத்து போன இட்லி, அதுக்கு எந்த அறிவும் கிடையாது. ஆனால் அதுக்கு நம்ம அதை பார்த்த உடனே நமக்கு படுற பாடு இருக்கு, அப்படியே 8 இட்லி ஒட்டுக்காடிக்கலாங்கிற எண்ணத்தான் உருவாக்கும். சூப்பருங்க ஐயா. அந்த செத்து போன இட்லி சொன்னீங்க பாருங்க, சூப்பரா இருக்குங்க ஐயா. அந்த செத்து போன இட்லிய நான் கட்டுக்கட்டுற முண்டங்களா எவ்வளவுக்கு அனுப்புறது முதலில் வந்து அந்த இட்லி தான். இது எல்லா ஹோட்டல் எல்லா எல்லா நீக்கமர நிறைந்திருக்குது இந்த பழக்கம். அதாவது ஒரு இயற்கையிலிருந்து வெளியே வந்துட்டானு, வெளியே வந்து 2000 ஐயா அது ஐயா இதுல ஃபர்ஸ்ட் அந்த இது நேச்சுரோபதியில இட்லி ஆவில வெந்தது சாப்பிடுங்கன்னு சொல்லி விட்டாங்க ஐயா. அது நல்லதுன்னு சொல்லிட்டு முன்ன அதுல இருந்து ஆவில இட்லின்னு சொல்றேன், இட்லி அந்த மாதிரி சொல்லிட்டாங்க ஐயா. அதனால மக்களுக்கு அறிவுல அந்த இட்லியை சாஃப்டா செஞ்சு அதுல சாம்பாரை ஊத்தி குழைச்சு அடிக்கிறது அது மாதிரி பழகிட்டாங்க ஐயா. 2 நிமிஷம். சரி, அருமை அருமை. சரி, அப்புறம் புரிஞ்சுக்குங்க. அப்படி நம்ம 6 மணிக்கு பேசுவோம். நன்றி. நன்றி.